அதேமாதிரி இந்த இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கீ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இது அடிக்கடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அடிக்கடி பிளிங்க் ஆகும். இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, பைக் சடனாக ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகும், நம்ம கிளச்சை லைட்டாக விட்டாலே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் பைக் எடுத்தப்போ இருந்த ஸ்மூத்னஸ் வந்து இல்லை. ஒரு தடவை லைட்டாக வந்து கீழே விழுந்து இந்த லிவர் வந்து பெண்ட் ஆயிடுச்சு, அது எடுத்தேன். ஆனால் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து செயின் லூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 400 கிலோமீட்டர் வந்து நீங்கள் செயின் லூப் பண்ணிடுங்க. இப்போ வந்து செயின் வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களே பார்த்துட்டு மாற்ற ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், ரீசெண்டாக தான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினேங்க. இதோட காஸ்ட் வந்து 2300 வந்துருச்சு. 2300 வந்துச்சு. அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசு இதாக பார்த்தீங்களா, க்ரீன் கலரில். ஸோ ரீசெண்டாக தான் மாற்றினேன் அது. சரி, ஒரு 300-400 கிலோமீட்டர் வந்து ஓட்டுவோம். இது வந்து கிரீஸ் தடவி தான் இருந்துச்சு ஆல்ரெடி வரப்போவே. சரி, ஓகே, நம்ம அடுத்து வந்து மாற்றிக்குவோம், செயின் லூப் அடிச்சுக்குவோம், நம்ம கிளியர் பண்ணிவிட்டு. தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, இதில் வந்து கிரீஸோடு தான் வந்தது. சரி, ரீசெண்டாக தான் மாற்றினேன். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்ரி ஒரு 18,000 கிலோமீட்டரில் வந்து மாற்றிடுங்க. ஒரு 70,000 to 18,000 வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறது நல்லது. உங்களுக்கே சவுண்டு கேட்கும் ஒரு மாதிரி சலசலன்னு செயின். அப்போ வந்து மாற்றிடுங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. செயின் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் வந்து சடனாக யாரோ கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு கிளச்சை விட்டு நம்ம கியர் மாற்றி போகிறப்போ வந்து டக்குன்னு கட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. அதேமாதிரி பிரேக்கிங்கும் ஃப்ரண்ட் பிரேக்கு நல்லாவே இருக்குங்க. ஃப்ரண்ட் பிரேக்கு 280 mm கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பைக்கில் வேறு என்னென்ன பார்ட்ஸ்லாம் நான் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக நான் செலவு பண்ணது வந்து இன்ஜின்காக தான் இருக்குது. ஏன்னா இன்ஜினில் வந்து அந்த ஒரு நாய்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஜின் நாய்ஸ்காண்டி கிளச் ரிலே வந்து 2 தடவை மாற்றிட்டேன். ஆனால் அது மாற்றணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொன்னது, ஷோரூமில் சொன்னது அதான். எனக்கு என்னென்னா, வால்வு நம்ம எவ்வளோ ஹை ஸ்பீடு அதிகமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், வால்வு கொஞ்சம் லூஸ் ஆகும். நான் கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் வால்வு லூஸ் ஆகிறப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். நம்ம ஹை ஸ்பீடு போகிறப்போ, நான் வந்து ஹை ஸ்பீட்லாம் அதிகமாக ஓட்ட மாட்டேன். நான் இது வரைக்கும் என்னோடய ட்ராவல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 80 to 90 தான் அதிகபட்சம். அதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன். ஏன்னா பைக்கோட பெர்ஃபார்மன்ஸும் தெரியும், நம்ம பைக்கை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஆயில் வந்து குறைஞ்சிருச்சு. ஆயில் நான் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஆயிலோட லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, மாற்றி தான் ஆகணும். நான் இன்னும் ஒரு 500 to 700 கிலோமீட்டர் வந்து ஓட்டுவேன். மோட்டோவில் தான் அடுத்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது இன்ஜின் ஆயிலு. ஸோ இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பைக் நான் எப்போயுமே தொடச்சிடுவேன். இந்த தடவை தான் குப்பை மாதிரி இருக்குது. ஸோ இண்டிகேட்டருமே நல்லா இருக்குது. ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஃபியூஸ் போயிடுச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் ப்ரொஜெக்டர் பல்பு போனதுலேருந்து ஒரு சின்ன மேடு தான் இருக்கும். மேட்டில் ஏற்றி இறக்கிட்டு பார்க்குறேன், ஃபுல்லாக ஓவராலாக டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஹார்ன் அடிக்கலை, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை, பிளாங்காக இருக்குது. ஆனால் பைக் மட்டும் மூவ் ஆகிட்டுருக்கு. நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. சப்போஸ் ஸ்டாப் பண்ணி பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை வரலை அப்படின்னா பைக்கு அங்கேயே நின்றுருக்கும். அதுவும் நைட்டு 12 மணி இருக்குங்க. நான் வெளியில் போயிட்டு வரப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஷோரூமில் போய் கேட்டேன், அதுக்குண்டான சொல்யூஷனும் கரெக்டாக கொடுக்கல. சரின்னு சொல்லி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 2 நாள் கழித்து போய் உடனே மாற்றணும். ஏன்னா ஹார்ன் அடிக்காமல் பைக்லாம் ஓட்ட முடியாது. பைக் ஓட்ட முடியாது. திடீர்னு பைக் எங்கேயும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் போய் ஷோரூமில் விட்டுட்டேன். உடனே அவங்க டக்குன்னு பார்க்கணும். காலையில் 9 மணிக்கு விட்டேங்க. சரி, 9:30 இருக்கும் விட்டேன். ஈவினிங் எனக்கு 7 o'clock தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த இப்போ ஃபியூஸ் கம்ப்ளைண்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 2 hours கூட டைம் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்தது வந்து 7 o'clock தான் கொடுத்தாங்க. அதுவும் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கவே இல்லை. அதேமாதிரி இன்னொரு பெரிய விஷயம், நம்ம பைக் எடுக்கிறோம் ஷோரூமில் அப்படின்னா அவங்க என்ன பைக்கை எப்படி சேல் பண்ணணும், நம்மளை எப்படிலாம் மண்டையை கழுவி சேல் பண்ண வைக்கணுமோ அந்தளவுக்கு சேல் பண்ணிவிடுவாங்க நம்மகிட்ட. நம்மளும் என்ன பண்ணிடுவோம், சரி நம்ம பைக்கை வாங்கிடுவோம். அதுக்கடுத்து சர்வீஸுன்னு போகிறப்போ தான் வந்து இவ்வளோலாம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஆனால் சொல்ல மாட்டாங்க பைக் வாங்குறப்போ. அப்படி என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வந்து ஷோரூமில் பைக் விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பார்ட்ஸ் டேமேஜ் ஆகுதோ அதுக்கு நம்ம க்ளைம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷோரூமில் உள்ள ஸ்டாஃப்கிட்ட கேட்டேன்,
சார் இந்த மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சு சார், அது நம்ம க்ளைம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. சார் அது வந்து தேயக்கூடிய பொருள் சார், அதெல்லாம் க்ளைம் பண்ண முடியாது சார். எங்கள் பைக்கே தேயக்கூடிய பொருள் தாங்க, இருக்கிற எல்லா பார்ட்டுமே. பைக்குனாலே நம்ம யூஸ் பண்ண அதோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்படின்றப்போ வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். ஆனால் ஷோரூமில் நம்ம 1 இயர் வாரண்டியோடு இருக்கும். ஸோ ஒரு சில பார்ட்லாம் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். அப்படி உள்ள பார்ட்லாம் என்னென்னு சொல்லி அவங்களும் சொல்லலை. நீங்களும் ஷோரூம் போனீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க, எனக்கு எதெல்லாம் என்ன வாரண்டியில் வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ஷோரூமில் சர்வீஸ் விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதை க்ளைம் பண்ண முடியும். நீங்கள் ஆயில் சேஞ்சாக இருக்கட்டும், செயின் லூபாக இருக்கட்டும், வாட்டர் வாஷாக இருக்கட்டும். வாட்டர் வாஷ் கூட நம்ம வெளில பண்ணிக்கலாம். நம்ம செயின் லூபாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட்டு, நம்ம கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணுறோம், கிளச்சு டைட் பண்ணுறோம் அப்படின்னா ஷோரூமில் போய் விட்டால் மட்டும்தான் நம்ம அதுக்கு உண்டான க்ளைம் பண்ணிக்க முடியுமா, இல்லைனா க்ளைம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க ரீசனு? நான் திடீர்னு லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறேன் பைக்கை, ஒரு அந்த இடத்துல வந்து ஆயில் செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படின்றப்போ அங்கே நான் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, இங்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. நீங்கள் ஷோரூமில் பைக் எடுக்கிறீங்க, இந்த பைக்கு நீங்கள் எந்த பைக் எடுத்தாலும் ஷோரூமில் கிளியராக கேட்டுக்கோங்க, எனக்கு என்ன மாதிரி ஃப்யூச்சர்லாம் இருக்கும், ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ நம்ம க்ளைமுன்னு வரேன், இப்போ நான் வந்து ஒரு க்ளைமுன்னு வரேன், அதெல்லாம் நீங்கள் க்ளைம் பண்ணி கொடுப்பீங்களா, எனக்கு இதெல்லாம் சொன்ன மட்டும்தான் நான் பைக் எடுப்பேன், இதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள், அப்போ நான் பைக்கை எடுப்பேன்னு சொல்லி சும்மா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக ஒன்றும் பைக் வாங்கினது கிடையாது, நம்ம அவ்வளோ பே பண்ணி வாங்குகிறோம். எனக்குலாம் அவ்வளோ கோவம் இப்போ வரைக்கும். ஷோரூமில் நான் இது வரைக்கும் நான் கொண்டு போய் விட்ட சர்வீஸில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்தாங்க. மதுரையில் உள்ள ஷோரூமாக, அது எந்த ஷோரூம் நான் சொல்ல விரும்பலை, இந்த ஷோரூம் இல்லை, காமனாக எல்லா ஷோரூமில் இருக்கிறது தான். ரீசெண்டாக கூட இந்த ப்ரொஜெக்டர் பல்ப் போனதுக்கு 293 ரூபா பல்போட காஸ்ட்டு, அதோட லேபர் சார்ஜ் 150 ப்ளஸ் ஒரு 93 ரூபா போட்டிருக்காங்க அவுட் சைடு சோர்ஸஸ்ன்னு சொல்லி. அந்த அவுட் சைடு சோர்ஸஸ் வந்து அதாவது ஷோரூம்லேருந்து வெளியில் கொண்டு போய் அவங்க பார்ப்பாங்க. இப்போது 4K பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஷோரூமில் ஒரு சில இதில் பார்க்க முடியாது, எல்லாத்தையுமே வந்து ஷோரூம்லேயே பார்க்க முடியாது. வெளியில் ஒரு கடையில் வேறு எங்கேயோ ஷாப்பில் கொடுத்தோம், அதை கிளியர் பண்ணி நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டானது அவுட் சோர்ஸு. ஸோ என்னோடய பைக்கில் பல்பு தான் போச்சு, பல்பை மாட்டினாலே போதும்ல, எதுக்கு எனக்கு அவுட் சோர்ஸ்னு சொல்லி போட்டு கொடுக்கணும் பில்லில். ஸோ பில்லில் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்னு சொல்லி போடவும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. அவர்கிட்ட போய் கேட்குறேன், அவருக்குமே சொல்லத்தில்லை சார் 220 அப்படி தான் சார் வரும், நார்மல் 150 பைக்னால் அது நம்ம போட தேவையில்லை சார், அந்த காஸ்ட் வராது சார், 220ன்றனால தான் உங்களுக்கு 250 வருது லேபர் சார்ஜ் மட்டும் அப்படின்றாரு. என்ன சார் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நைட் ஆயிடுச்சு, அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வந்துட்டேங்க. கைஸ் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எம்ஆர்எஃப் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து grip நல்லாவே கிடச்சிச்சு எனக்கு. நான் கார்னரிங்கும் பெருசாக பண்ணேன், அப்போயுமே நல்லா தான் ப்ரொவைட் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம கொல்லி ஹில்ஸும் போயிட்டு வந்திருக்கோம், கொடைக்கானல் ட்ரிப்பு 2 தடவை போயிட்டு வந்திருக்கோம், அப்போயுமே நல்லா தான் டயர் வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. இப்போயுமே பரவாயில்ல, ஓரளவு grip இருக்குது பேக்கில், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தேஞ்சிருச்சு. ஸோ மாற்றி தான் ஆகணும். இப்போ கியர் போடுறப்ப எனக்கு ஒரு மாதிரி சவுண்டு, கியர் ரொம்ப ஹார்டாக டக்குன்னு விழுது, டங்குன்னு விழுது. அதே மாதிரி கியர் நியூட்ரு பண்ண முடியல என்னால், ஏன்னா அவங்க அந்த ஃபிட் பண்ணது வந்து கரெக்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்னும் கொடுக்கல, முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போது சரியாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கல. சரிங்களா, நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் பைக் கீ ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ஜின் பட்டனே வந்து ஆன் பண்ணணும். அதேமாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷன் சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அது நம்ம நின்றதுக்கப்புறம் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கீ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இது அடிக்கடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அடிக்கடி பிளிங்க் ஆகும். இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, பைக் சடன் ஆஃப் ஆயிடும், ஸ்டார்ட் ஆகும், நம்ம கிளச்சை லைட்டாக விட்டாலே ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட், பெரிய கம்ப்ளைண்ட் இது. ஏன்னா அவங்க BS6 வந்து இப்போ தான் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க இந்த 220. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து RS200 டாமினர் அதிலலாம் வந்து சென்சார் கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போது 220 கொண்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு அடுத்த மாடல் எல்லாத்துலேயுமே இந்த சென்சார் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி பல்சர் மாடலில் ரெகுலராக இருந்துகிட்ருக்கு. இன்னுமே அவங்க இன்னும் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கல. நான் ஒர்க் ஷாப்பில் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அந்த சென்சாரை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி அதை கிளியர் பண்ணி தொடச்சிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஒரு நாள் பைக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் என்னால் போக முடியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஹேண்டில் பார் இருக்குங்கள, ஹேண்டில் வந்து ரொம்ப வாபிளிங் ஆகுது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் பைக்கை வந்து ஆக்சிடென்ட் பண்ணதே கிடையாது. இது வந்து பெருமைக்குன்னு சொல்லலை,
நான் ஆக்சிடென்ட் பண்ணல இது வரைக்கும். நான் பைக்கில் அந்தளவுக்கு ரேஷாக ஓட்ட மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, கீழே விழுந்துடும். சைட் ஸ்டாண்ட் போட்டிருப்பேன், இல்லை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தண்ணி ஃபுல்லாக சகதியாகி அப்படி சாஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா நான் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிறைய தடவை கீழே போட்டிருக்கேன். அதுவும் ரைட் சைடில் தான் கீழே போட்டிருக்கேன். அப்போது வந்து ஃபோருக்கு வந்து பெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபோருக்கு பெண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, வீல் அலைன்மெண்ட்டு தான் எதுவும் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்த்தேன். வீல் அலைன்மெண்ட் கிடையாது, ஃபோருக்கு தான் கொஞ்சம் பெண்டாகிருக்கு. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஷோரூமில் கேட்டால் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணி ஃபுல் கழட்டி தான் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அதனால் விட்டுட்டேன் நான். ஒரு 70-80 ஒரு 70 தான், 60 to 70 போகிறப்போ ரொம்ப வாபிள் ஆகுது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் பார்த்துருப்பீங்க, ரேஸில் அதாவது ட்ராக்கில் ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்க போது வந்து வாபிள் ஆகி ஆக்சிடெண்ட்லாம் நிறையா ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பயம் எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு அதிக ஸ்பீடில் போக போகிறதும் கிடையாது. ஒரு 70-80 போகிறப்போ வந்து அந்த வாப்ளிங் இருக்குது அப்படின்னா, பிரேக் அடித்தாலும் அந்த ஷேக்கிங் இருக்கும். பிரேக் அடித்தாலுமே அதான் எனக்கு பயமாக இருக்குது இன்னுமே. அது மாற்றணும். இது வரைக்கும் மாற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் மாற்றிருக்கேன். அது போக செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து 2300 வந்துச்சு, ப்ரொஜெக்டர் வந்து 300 வந்துருச்சு. வேறு அவ்வளோதான். வேறு மாற்ற வேண்டிய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயர் மாற்றணும், டிஸ்க் பேடு மாற்றணும், அதேமாதிரி பேக் டயர் மாற்றணும், பேக் டிஸ்க் பேடு மாற்றணும். அப்புறம் இங்கே வந்து ஆயில் வந்து லோட் பண்ணணும். வேறு நான் இன்னும் வந்து பைக் இன்னும் மாடிஃபை பண்ணலை. 2 இயர்ஸாக அப்படியே தான் வச்சுருக்கேன். இனி அடுத்து தான் மாடிஃபை பண்ணணும். கொஞ்சமாக பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக தான் ஆக்ஷன் கேமரா வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதுவும் லோ பட்ஜெட்டில். கோப்ரோ வாங்குகிற அளவுக்குலாம் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ இப்போதைக்கு சின்னதாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கேன். நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய பேர் கேட்டாங்க, நீ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதுலேருந்து மணி வரும்ல, உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ அந்தளவுக்குலாம் நான் டெவலப் ஆகலைங்க, சரிங்களா. எனக்குன்னு ஒரு சேனலு, எனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபரு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் எந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி இன்கம்காண்டி, நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்கம்காண்டி நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் நான் பைக் எடுக்கிறப்போ வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தராவது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய இடம் பார்த்துருக்கேன். என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப லென்த்தாக போகும். 18 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம்லாம். ஏன் அப்படி போகுதுன்னா, அதில் உள்ள டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிவிடுவேன். அதோட ரைடிங் ரிவ்யூவிலே சொல்லிடுவேன் நான். ஏன்னா நான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் பைக் எடுக்கிறப்போ சில பேர் கம்ப்ளைண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த 220 என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டி பார்த்துட்டு, பைக் நல்லா இருக்குது, ஓட்டோக்கு நல்லா இருக்குது, நல்லா டார்க் நல்லா இருக்குது, பிக்கப்பும் நல்லா இருக்குது. சரி, டார்க்கு பிக்கப் எல்லாம் ஒன்று தாங்க, உளறிட்டேன். பிக்கப் நல்லா இருக்குது, அதே பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுள் எல்லாமே நல்லா இருக்குது, லாங் ரைட்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் போட்ட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, சரிங்களா. அதுக்காக நான் அவங்களுக்கு குறை சொல்லலை. ஏன்னா அவங்க என்னை விட அதிகமாக டெவலப் ஆனவங்க. மற்ற யூடியூபர்ஸை சொல்கிறேன். வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன்னா, நிறைய சொல்லணும்னு இருந்தேன். பட் ஆனால் டக்குன்னு சொல்ல முடியல. சரி, ஓகேங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வேறு ஏதாவது கவர் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கடுத்து ஒரு சின்ன வீடியோவை போடுறேன். இல்லை, நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு. சரிங்களா. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.